மாலை நேரம் பின்னாடி பார்த்தோன்னே ஒரு செய்தி வருது. பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் திரு விஜய் வெற்றி அப்படின்னு. கீழே நம்பர்ஸ் பார்த்தோம்னாலும் 106 லீடிங் தாவேகா அப்படின்னு வருது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிய திரு மு.க.ஸ்டாலின் அவரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. என்ன நடந்தது? இப்போ தனிப்பெரும்பான்மையை தாவேகா நிரூபிக்குமா? யாரோடு பேசுவாங்க? ஏன் இவர் தோல்வி அடைஞ்சாரு? நிறைய விஷயங்கள் இருக்கு. தற்போதைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலசலாம். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். லைவுக்கு போலாங்க. செய்திகள் வந்துட்டு இருக்கு. பெரம்பூர்ல திரு விஜய் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அமோகமான வெற்றி. 1,12,719 வாக்குகளை பெற்று இருக்கார். திரு ஆர்டி சேகர் போன முறை கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம் இருந்தது. ஆனால் இந்த முறை அவரால் 62,307 வாக்குகள் தான் வெற்றி பெற முடிஞ்சது. பாமக வேட்பாளராக திலகபாமா அவர்கள் ரைட்டர் 7,991 வாக்குகள். அதிமுக பாமக கொடுத்தது. இவர் பிரம்மாண்டமான வெற்றியை திரு விஜய் பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்குலையுமே மணி 4:20 பக்கமாக ஆகுது. ஏறக்குறைய விஜய் அவர் வெற்றி அப்படின்னு தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிய 3 முறை வெற்றி அடைஞ்ச திரு மு.க.ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு வி.எஸ். பாபு தாவேகாவிடம் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருங்க. இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, திரு வி.எஸ். பாபு அவர் இதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவில் போனார். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா திரு மு.க.ஸ்டாலின் அவர் கொளத்தூரில் 2011 நினைக்கிறேன், அப்போ அவர் வெற்றி அடைவதற்காக தீவிரமாக களமாடினவர் திரு வி.எஸ். பாபுங்க. மாவட்ட செயலாளராக இங்கே இருந்திருக்காரு. புரசைவாக்கம் 2006 திமுகவுடைய எம்எல்ஏவாகவும் இங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் இதெல்லாம் பார்த்து தான் இந்த பக்கம் வந்தார். அதாவது நான் நிச்சயமாக மு.க.ஸ்டாலின் அவரை தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய மேடையில் எல்லா இடத்துலையும். அப்போ திமுக செயலிருந்து அவரை ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 தொகுதியில் தோல்வி பயத்தால் தான் விஜய் போட்டிடுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இங்கே வி.எஸ். பாபு வச்சு மு.க.ஸ்டாலின் அவருடைய வெற்றியை முடிச்சுட்டாங்க தாவேகாலைங்க. அப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திமுகவுடைய எதிர்ப்பு அங்கேருந்த வெளியில் வந்தவங்களுக்கே அதிக அளவில் இருந்தது. இந்த உள்ளடி அரசியல் இப்படி பல விஷயங்கள். தொகுதிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொளத்தூருக்கு நிறைய விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் மறுக்கிறதுக்கே முடியாது. அப்படி இருக்க இப்போ ஒரு 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஏமாத்திருக்காங்க, சரியா வேலை பார்க்கல. இன்னொரு பக்கம் இவங்க இறங்கி தோக்கடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரே அந்த குறிக்கோளோடு களமாடி இருக்காங்க. அப்படி மு.க.ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற வேட்பாளரை தாவேகால இங்கே நியமிச்சாங்க. வி.எஸ். பாபு அவருடைய அந்த பர்சனலான அந்த பழி தீர்க்கும் அந்த தேவை அவருக்கு இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே மு.க.ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்கு. ஒரு ஆறுதல் அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் எல்லோரும் கணிச்சிட்டு இருந்தது எதிர்கால அரசியலில் திரு விஜய் வெர்சஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அமையும் அப்படின்னாங்க. இப்போ களம் ஏறக்குறைய அப்படியாகத்தான் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பெரும்பான்மையாக அதிக தொகுதிகளில் திமுகவும் முன்னிலையில் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 77 தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சட்டமன்றத்துடைய திமுகவுடைய தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் மாறலாம்ங்க. அங்கே பார்த்தோம்னா திரு விஜய் அவர் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் ஓடிட்டு இருக்கு. சிஎம்னு இப்போ வச்சுப்போம். திரு விஜய் வெர்சஸ் திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேருக்கு இடையிலான அந்த போட்டி. அதிக தொகுதிகளை திமுக வெற்றி பெறும்போது எதிர்க்கட்சி தலைவராகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகலாம்ங்க. ஸோ இப்படியாக களம் அமைஞ்சிருக்கு. இதில் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க 118 தொகுதிகள் வேணும். இப்போ வர பார்த்தோம்னா மாலை 4:15 மணி அளவுலையும் பார்த்தோம்னா இங்கே 106 மட்டும்தான் லீடிங்கில் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகளில் இன்னமும் அந்த 500 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் அந்த லீடிங் மார்ஜின் மாறி மாறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 106 அதிகரிக்குமா அப்படிங்கிறதும் இப்போதைய நிலைமையில சொல்றப்போ கொஞ்சம் டவுட் இருக்கு. 106 தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2-3 போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்ப தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க திரு விஜய் என்ன திட்டமிடுவாரு? இப்போ அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் என்னன்னா,
காங்கிரஸ் சைடில் காங்கிரஸோடு சேர்ந்து, இல்லைன்னா பாமக, இல்லைன்னா சிபிஐ, சிபிஎம், இப்படியாக திமுக அல்லாத பாஜக இல்லாத ஒரு அலைன்ஸை ஏற்படுத்தலாம், அவங்களுடைய ஆதரவை பெறலாம். இப்ப 2 இடதுசாரிகளுக்கும் இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்குமே பாஜகவோடு சேரக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு. விஜய் அவருக்கு ஒரு 10 தொகுதி மட்டும் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவை அப்படின்னா, இப்போ பாமகவில் திருமதி சௌமியா அன்புமணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு தொகுதியும் வெற்றிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்தேன், லீடிங் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சிபிஎம்லையுமே ஒரு தொகுதி, சிபிஐயில் ஒரு தொகுதின்னு நினைக்கிறேன் வெற்றி. காங்கிரஸும் ஒரு சில தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு ஒரு சேஃபான ஒரு கவர்மெண்ட்டை அமைக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஜயோடைய முடிவாக ஏறக்குறைய இருக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்னா நம்ம விகடனுடைய அந்த ஃபங்க்ஷன் வந்திருந்தப்பயே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலேயே முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். எல்லோரும் இணைந்த ஒரு ஆட்சி அப்படின்னு. ஸோ தன்னுடைய அந்த பாசிட்டிவ் இமேஜை உருவாக்க, எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கணும், ஒரு முன்மாதிரியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். பாமக இந்த சைடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அங்கே ஒரு அமைச்சர் பதவி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி, காங்கிரஸ்க்கு ஒரு அமைச்சர் பதவி, அப்படியே இல்லைனாலும் ராஜ்யசபாவில் அவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தா அப்படியாக டீல் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த ரூட் எடுக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அனுமானம் தான். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகள் தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வெற்றியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நூலிலையில கூட வெற்றி வாய்ப்பு பறிப்போயிடக்கூடாது அப்படின்னு இன்னும் ஆக்டிவா அலர்ட்டா இருக்கணும் முகவர்கள், கட்சி அப்படின்னு அந்த விஷயத்துல தான் கவனமா இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் செய்தியா இருக்கு. ஸோ இப்படியாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கூடுதல் செய்தி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்லயும் திரு செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர், அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு. இங்கே திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், அவர் முன்னிலையில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ்ல திரு செல்வ பெருந்தகை தான் திமுக கூட்டணிங்கிறதுல உறுதியாக இருந்தார். இப்போ அவரே தோல்வி. ஸோ அங்கே மாற்றம் ஏற்படலாம். காங்கிரஸ்ல மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் அவர் நாங்கள் எங்களுடைய ராகுல்ஜி கிட்ட, அவர்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம் டீட்டெயில்ஸ்லாம், கூட்டணி ஆதரவு கொடுப்போமா அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறோங்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதனால் மேபி ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் தான் திரு விஜய் ஈடுபடுவார் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. வாக்காளர் பெருமக்களை பொறுத்தவரையும் அப்பாடா மகளிர் உரிமை தொகை 2500 வந்துடும், பிரச்சனை இல்லை, 6 சிலிண்டர் கேஸு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ ஹாப்பியாக இருப்பாங்க. சீக்கிரமாக கொண்டு வாங்க, கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாக இருக்கும். என்ன செய்ய போகிறாரு விஜய் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய உங்கள் சகோதர தெலுங்கு சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.